வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சின்ன வயசுல எனக்கு உப்புமானாலே பிடிக்காதுங்க. இப்போ அது தலைகீழாக மாறி போச்சுங்க. வாரத்துக்கு நான் 2-3 தடவை உப்புமா செய்வேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, ஈவினிங் கூட என்கிட்ட ஸ்கூல் முடிஞ்சு வந்து அம்மா உப்புமா செஞ்சு தாங்கன்னு கேட்பான். எனக்கு சின்ன வயசில் உப்புமா பிடிக்காத காரணம் அது கொஞ்சம் உருண்டை உருண்டையாக இருக்கும். கொஞ்சம் உதிரி உதிரியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரவையை நல்லா வறுத்து அதே பாத்திரத்தில் ஆற விடாமல் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா சூட்டில் கொஞ்சம் கூட அது கருகிரும். எண்ணெயில் கடுகு கொஞ்சம் நிறையவே உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். வெங்காயம், இஞ்சி, கேரட், பீன்ஸ், கருவேப்பிள்ளை, வத்தல் மிளகு, தேங்காய் ஆப்ஷனல் தான், வேணா ஆட் பண்ணிக்கோங்க. இனி உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு 1 to 2 minutes ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ரவையும் அதில் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1.25 கப் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். முதல்ல ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 3 minutes அப்படியே குக் பண்ணிடுங்க. உதிரியான உப்புமா ரெடி. இதுக்கு சைடாக துவையல் எதுவுமே தேவைப்படாது. டைம் கிடைக்கும் போது நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா சாப்பிட்ட கையோட நானும் அம்மாவும் கடைக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.